என் அன்பு குழந்தையே, இன்று பிச்சைக்கு உன் இல்லம் தேடி வருகிறேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாக நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். நீ காத்திரு மகளே. நான் உன்னுடையவன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல்? சம்போகத்தின் மூலம் பிறந்த இந்த உடல் நசித்து போகும். அப்படி நசித்து போகும் தேகம் மண்ணில் ஐக்கியமாகி மரணம் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் இது பொய்யானது என்ற விஷயம் பிறந்தது முதல் தெரிந்தது. துக்கப்படுதல் அஞ்ஞானமாகும். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையேயுள்ள காலமே மோட்ச சாதனை செய்ய வேண்டிய காலமாகும். அப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய காலத்தை புற உலக சிந்தனையில் தேகப்பற்றோடு அனுபவிப்பதால் பிறவித்தலையில் அகப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் பிறப்பது தவிர்க்க முடியாததாகிறது. மறுபிறவி இல்லாத வாழ்க்கை ஜீவர்களின் கையில் இருக்கிறது. யார் முக்தியை விரும்புகிறார்களோ, யார் மோட்சத்தை நாடுகிறார்களோ அவர்கள் கோரிக்கைகள் அற்றவர்களாக இருக்க வேண்டும். தேகப்பற்று, மனைவி மக்களின் மீது பற்று முதலியவற்றிலிருந்து விலகி என்னை சரணடைய வேண்டும். யார் எனக்காகவே பரிதவிக்கிறார்களோ, ஏங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் தூரமாக இருக்க மாட்டேன். அவர்களுக்கு மற்றவர்களை விட மிக நெருக்கமாக இருப்பேன். இறுதி காலம் வரை எனக்காகவே ஏங்குபவர்கள் நிச்சயமாக என்னுள் ஐக்கியமாவார்கள். அவர்கள் நாவில் இருக்கும் என் நாமம் அவர்களுக்கு மீண்டும் மறுபிறவி இல்லாமல் செய்துவிடுகிறது. நிரந்தரமாக செய்யப்படும் என் நாம ஜபம் என்னிடமே அவர்களை சேர்க்கும். நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையில்லாத விஷயங்களை நிரந்தரமானது என்ற எண்ணம் நம்மை நம் சாயலிலிருந்தே மாற்றிவிடும். நாம் யார், நம் ஆன்மாவின் உன்னதம் என எல்லாவற்றையும் உணர நாம் கையாள சில அமைதி நம் மனதில் இருக்க வேண்டும். அது இல்லாமல் நீ போராடுகிறாய். எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணம் உன்னில் நேர்மறை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும். நீ மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்கள் நம்மால் நேசிக்கப்பட்டவர்கள். வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றை தேடாதே. அது வேதனையாகத்தான் இருக்கும். நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவதுதானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதல்ல. சமுதாயத்தில் நல்லவர்களை தேடாதே. நீ நல்லவர்களாக இரு. சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கிடைத்ததை சிறந்ததாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்கள் பிரச்சனைகளோடு போராடி கொண்டு இருந்தாலும் பிறருக்கு உதவ நேரம் ஒதுக்குபவர்களே உண்மையில் வலிமையானவர்கள். விரும்பியது எல்லாம் கிடைத்து வாழ்வது மகிழ்ச்சி, கிடைத்தவற்றை விரும்பி வாழ்வது மனநிறைவு. மகிழ்ச்சி என்பது மனநிறைவில் உள்ளது. படுத்த 10வது நிமிடத்தில் தூங்குபவர்கள் எல்லாம் கடவுளிடம் வரம் வாங்கி வந்தவர்கள். தன்னைத்தானே அறிவதற்கு சிறந்த வழி தியானம் செய்வது அல்ல, செயல்தான். நம்முடைய கடமையை முழு ஈடுபாட்டோடு முடித்தால் நம்முடைய தகுதியும் தரமும் என்ன என்பதை நாமே கண்டுபிடித்து விடலாம். சந்தோஷம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே. அது போகின்ற போது அதை பற்றிய சிந்தனை செய். அப்போதுதான் வாழ்க்கை வளமாகும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.